தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் பதவியை ராஜினாமா செய்யுங்கள் என அனைத்து தயாரிப்பாளர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு நீங்கள் உடனடியாக முடிவெடுக்கவில்லை எனில் உங்கள் மீது அத்துணை தயாரிப்பாளர்கள் சார்பாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்பதை தெரிவிக்கிறோம். நன்றி. அனைத்து தயாரிப்பாளர் சார்பாக சேரன். பெரும்பான்மையான தயாரிப்பாளர்கள் ஆதரவு சார். எல்லா சின்ன தயாரிப்பாளர்களும் பெரும்பான்மையான சினிமா தயாரிப்பாளர் ஆதரவுகள் இதுக்கு இருக்கு. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். இப்போ என்னன்னா இது வந்து புதுசு இல்லை. விஷால் வந்து ஆர்கே நகரில் நிற்கட்டும், அசோக் நகரில் நிற்கட்டும், கேகே நகரில் நிற்கட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் அவர் வந்து தயாரிப்பாளர் சங்க தலைவரோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு நிற்கட்டும். ஏன்னா தயாரிப்பாளர் சங்கம் என்பது பொதுவானது, அரசியல் சார்பு இல்லாதது, எப்பவுமே அரசாங்கம் சார்ந்தே இயங்க வேண்டியது. இதுக்கு முன்னாடி ராமநாதன் சாரும் சரி, அழகப்பன் சார் தலைவராக இருந்த பொழுது ஆட்சி மாறின உடனே அவங்க தங்களோட பதவியை ராஜினாமா அன்னைக்கே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அரசாங்கம் சார்ந்த இயங்கணும்னு அவங்க ஒரு கட்சி சார்பானவளா இருந்ததுனாலையும். அதனால முன்னுதாரணம் இருந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து விஷால் இப்படி முதல் நடிகர் சங்கத்தில் இருந்துட்டு அப்புறம் தயாரிப்பாளர் சங்கம் வந்து இப்ப கடைசியில் ஆர்கே நகருக்கு போகும்போது ஒட்டுமொத்த தயாரிப்பாளரோட வாழ்க்கைக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ விஷால் வந்து முதலடியா தயாரிப்பாளர் சங்கத்தை ராஜினாமா செய்யும் வரை நாங்கள் அனைவருமே உள்ளிருப்பு போராட்டம் நடத்த போறோம். எத்தனை நாள் ஆனாலும் உள்ள இருந்து வெளியே வர மாட்டோம். அவர் வந்து ராஜினாமா பண்ணால் ஒழிய, இல்லாட்டி வேட்புமனு தாக்கல ராஜினாமா பண்ணிட்டு வேணாம்னு சொல்லிட்டு இங்க தலைவரா இருக்கட்டும், எங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லட்டும். சார், மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்றதுக்காக தான் இப்ப அரசியல் முதல் தயாரிப்பாளர் இருக்கிற தயாரிப்பாளர் முதல்ல 8 மாதம் ஆச்சு. இல்ல 8 மாதம் ஆச்சு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்து. 8 மாசமா தயாரிப்பாளர் சங்கத்தில் எந்த நல்லதும் நடக்கல, எந்த விதமான வாக்குறுதிகளும் நிறைவேற்றல. அவர் எல்லாமே பொய். அவர் வந்து வெறும் அறிவிப்புகளுக்காகவும் அறிக்கைகளுக்காகவும் பணத்துக்காகவும் தான் வாழ்றார், மீடியாக்களுக்காக வாழ்றார். இங்க வந்து தயாரிப்பாளர்களோட தலைவராக தான் அவர் போய் நிப்பாட்டிக்கிறாரு, அடையாளப்படுத்துகிறார். அந்த அடையாளத்துக்கு நாங்க பலியாக விரும்பல, நாங்க பலியாக மாட்டோம். அவர் இங்கிருந்து ராஜினாமா பண்றதா எங்களோட குறிக்கோள். அரசியல் கட்சிகள் வந்து இந்த விஷால் நிக்கிறதுக்கு பின்னால நிக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து இடையூறு பண்ணுது சார்? நான் ஒண்ணு சொல்றேன், அவர் அரசியல் நிக்கிறத பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை சார். எங்க வாழ்க்கை தான் சார் எங்களுக்கு கவலை. நாங்க வந்து எங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது சார். இன்னைக்கு ஒண்ணு இல்ல சார், 5 வருஷத்துக்கு அப்புறம் 8 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு மானியம் கொடுத்திருக்காங்க. 8 வருஷமா இந்த தமிழ் திரையுலகத்தில் உள்ள எந்த மெம்பர்களையும் அரசு சந்திக்கவே இல்லை. அது காரணம் வந்து வர்றவங்க அரசு சார்பா இயங்குறதுனால யாருமே அவங்களை சந்திக்க விரும்பல. இப்ப இந்த 5 இப்ப கொடுத்திருக்காங்க 8 வருஷத்துக்கு அப்புறம் 146 பேருக்கு மானியம், சின்ன படங்களுக்கு. அப்ப நாளைக்கு இவர் பண்றதுனால அந்த மானியம் கேன்சல் ஆச்சுன்னா மறுபடியும் தயாரிப்பு நிலைமை என்ன? இன்னும் 400 படம் காத்துட்டு அதே நேரத்துல படத்துக்கு சப்சிடி வரலங்க, அத பத்தி அவருக்கு क्वेश्चन கேட்கல. இல்ல இன்னொன்னு வரி குறைப்பு பண்ணிருக்காங்க. இப்ப டிக்கெட்ல வரி குறைப்பு பண்ணிருக்காங்க தமிழ்நாடு அரசு. இந்த பிரச்சனையில மறுபடியும் வரியை கொண்டு போய் 18% ஆக்குனாங்கன்னா யார் கட்டுவா? டிக்கெட்டுக்கு யார் பணம் கொடுப்பா? தயாரிப்பாளர். இது முழுக்க தயாரிப்பாளருக்கு எதிரான, தயாரிப்பாளர் பத்தி துளி கூட கவலைப்படாத ஒரு சிறுபிள்ளைத்தனமான விஷயம் விஷாலோட நடவடிக்கை. அவர் நடிகர் சங்க செயலராக இருக்கார், அதை நாங்க கேன்சல் பண்ணி சொல்லவே இல்லை. ஏன்னா அதுக்கும் அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அதே மாதிரி சார், இப்போ போட்டியிடுறாரு வெற்றி பெற்றாருன்னா சரத்குமார் இருந்தாரு, அதனால தயாரிப்பாளர் சங்கத்துல இல்ல ஒரு நிமிஷம், ஒரு சுயேட்சை மெம்பரா போய் இருந்தது ஆக முடியாது. என்ன கேள்வி சொல்லுங்க, கேளுங்க. சைலன்ஸ். கட்சி தலைவர் எந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காரு? அதை தனியா போய் செய்யுங்க. இப்ப ஏன் செய்றீங்க? நீங்க வருவீங்கன்னு கனவுல நான் இருக்க முடியுமா? நீ முதலமைச்சர் கனவு எனக்கு எப்படி தெரியும்? நீ வரலைன்னா என் குடும்பம் செத்து போகுது, எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கணுமா? அவர் வரட்டுங்க, வந்ததுக்கு அப்புறம் செய்ய சொல்லுங்க, அவர் திட்டம் போடட்டும், கட்சி அனௌன்ஸ் பண்ணட்டும், வெளியில போய் ஆரம்பிக்கட்டும், போராடட்டும், மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கட்டும், அப்புறம் சொல்லுங்க. அவர் என்ன சார் பண்ணாரு? ஒரு காவேரி நீரை வந்து கொண்டுட்டு வர முடியாது சார் அவர் சொன்னார். அப்புறம் ஒரு தமிழக மக்களுக்காக இல்ல தமிழ் தயாரிப்பாளர்களுக்கு அவர் என்ன செஞ்சாரு? முதல் கட்டமா அவருடைய கொள்கை என்னன்னு ஆர்கே நகர் தொகுதிக்கு வந்து அவர் சொல்லியிருக்கிறாரா? 1600 பேர் அரசியல் வந்து முன்னெடுத்திருக்கிறாரு, மக்கள் நல பணிக்காக போறாரு. இது வந்து பிடிக்கலன்றதுக்காக சேரன் அப்படி ஈடுபடுறாரு. 1600 மெம்பர் சேரன் சார் மட்டுங்க இல்ல, எல்லாருமே இருக்கிறோம், நாங்க எல்லாருமே இருக்கிறோம் சார். ஒரு நிமிஷம்,
அவர் வந்து அதை நான் முதலே சொல்லிட்டேன். ஆர்கே நகர்லங்க டெல்லியிலோட போய் நிக்கட்டும், எங்களுக்கு கவலையே கிடையாது. அதுக்கு எங்களை மிதிச்சுட்டு ஏன் போகணும்? எங்க பணத்து மேல ஏன் போகணும்? அப்ப நாங்க ஒரு நிமிஷம் சார், நாங்க ஒரு அசோக் குமாரா மாறிடலாமா? தற்கொலை பண்ணிக்கலாமா? நாங்க தற்கொலை பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவர் போய் இங்க நிப்பாரா? சோ அவர் தேர்தல் நிக்கிறது வந்து ஒரு தற்கொலை தூண்டுதல். ஆமா அந்த மாதிரி ஆமா சார், தூண்டுது சார். ஏன்னா எனக்கு வாழ்க்கை இல்ல சார், வாழ்வாதாரம் இல்ல சார், சினிமா இல்ல சார், எனக்கு சினிமா பிசினஸ் பண்ண முடியல சார். ஒரு நிமிஷம் சார், தொலைக்காட்சி ரைட்ஸ் வித்து தரேன். நீங்க இதுவரைக்கும் எந்த ஸ்டெப் எடுக்கல. கியூபுக்கு எதிராக நாங்க சினிமா சங்கமே வந்து ப்ரொஜெக்ஷன் கொண்டு வரணும்னு சொன்னீங்க, டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷன். இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வரல. கியூப்ல 16,000 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 32,000 ஆயிருக்கு. கேபிள் டிவி ரைட்ஸ் விக்கிறேன், நீங்க இன்னைக்கு வரைக்கும் விக்கல. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? பைரசியை ஒழிச்சிருவோம், 3 மாசத்துல நாங்க பைரசியை ஒழிக்கலாம் ராஜினாமா பண்றோம். நீங்க இன்னைக்கு வரைக்கும் பைரசி ஓடிட்டு இருக்கு. 400 படங்களுக்கு சப்சிடி வரல, அரசாங்கம் கொடுக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை போய் அவர் கேட்கவே இல்லை. என்ன பண்றீங்க சங்கத்துல? வெறுமனே ஒரு சங்கத்தை போட்டு 5 லட்சம் ரூபாய் மாசம், 5 கோடி ரூபாய் இது வரைக்கும் செலவாயிருக்கு அந்த சங்கத்துல. கணக்கு வரல. 7 கோடி ரூபாய் மாசம் செலவாகுது. யாரை கேட்டு யாரோட செலவு? தயாரிப்பாளரோட செலவு. தயாரிப்பாளரோட பணம். அதை செலவழிக்கிறதுக்கு காரணம் சொல்லணும். அவர் யார்கிட்டயுமே கேட்கல. 8 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் பொதுக்குழு நடத்தல. எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். அந்த கம்பாரிசன் ஆமா சார். இல்ல சார், எல்லாத்துக்கும் நானே சொல்ல, எல்லா புடிக்கும் சொல்லணும் சார். சேரன் சாருக்கு மட்டும் கிடையாது, எல்லாரும் சொல்லணும் சார். ஒரு நிமிஷம் சார், கலைப்புலி சார் தானு சார் கம்பேர் பண்ணாங்க. அது முடியலேனும் சரியில்லைனும் இல்ல இதை விட மேல வரணும்னு சொல்லித்தான் எல்லாரும் ஓட்டு போட்டு விசால தேர்ந்தெடுத்தோம். ஆனா அவர் செஞ்சதை எவ்வளவு பெட்டர். இதுல ஒண்ணுமே நடக்கல. அவர் 7 கோடி வச்சிருவோம் வச்சுட்டு போச்சு. எவ்வளவு பேர் விஷாலுக்கு எதிரான இந்த முடிவு எடுத்துருக்கீங்க? எல்லாரும் வாங்குறோம், வரும். நடிகர் சங்க அமைதியா இருக்கு, பல தயாரிப்பு அமைதியா இருக்காங்க. சேரன் மட்டும் தான் வந்து பின்னாடி யாரும் இல்ல சேரன் மட்டும் சொல்லல. சேரன் பின்னாடி எல்லாரும் நிக்கிறோம் சார். நீங்க சேரன்ங்கறீங்க. ஒரு நிமிஷம். இப்ப இவங்க எல்லாம் யாரு? ஜூனியர் ஆர்டிஸ்டா? இவங்க எல்லாம் யாருங்க? ஒரு நிமிஷம். நீங்க நான் இப்ப வந்து ஊடகத்துல விஷால் வந்து இப்பதான் போனார் பைக்ல, நான் பார்த்தேன். அதுல பின்னாடி போறவங்க நிறைய பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட். அப்ப அவங்கள வாடகைக்கு கூட்டிட்டு போற மாதிரி இங்க யாரும் வாடகைக்கு வரல. இங்க எல்லாம் மானமுள்ள தயாரிப்பாளர் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. எல்லா தயாரிப்பாளரும் வருவாங்க. இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும், உள்ள நடக்கும். இன்னைக்கு பைக் சங்கத்தை நீங்க சேர்க்கிறதுக்கு திட்டம் இருக்கீங்களா? இதுக்கு சார், நாங்க ஒண்ணு தயாரிப்பாளர் மட்டும் தான். சார், நடிகர் சங்கத்துக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்ல சார். நடிகர் சங்கம் இதுல வந்து எந்த முடிவெடுக்க வேண்டிய அவசியமும் இல்ல சார். ஏன்னா அவங்களுக்கு அரசாங்கத்தால எந்த பயனும் கிடையாது. ஆனா எங்களுக்கு அரசாங்கத்தால் நிறைய பயன் இருக்கு. நாங்க அரசாங்கத்தை நம்பி தான் இருக்க முடியும். நீ ஒரே ஆளு கேக்குறீங்க, நாங்க மத்தவங்களுக்கு பதில் சொல்லுங்க. ஒரே ஒரு வேண்டுகோள். ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு வேண்டுகோள். நடிகர் சங்கத்தில் இருக்கிற விஷால், செயலராக இருக்கிற விஷால் முண்டார்ஸை ஏவி இங்க மிகப்பெரிய கலாட்டா ஏற்பாடு பண்றதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த பிரஸ் மீட் வாயில நாங்க காவல்துறைக்கு வைக்கிற வேண்டுகோள், உடனடியே எங்களுக்கு வந்து எல்லாரும் பாதுகாப்பு தரத்துக்கு காவல்துறை உறுதி ஏற்றுக்கணும்னு இந்த பிரஸ் மீட் வாயிலாக நாங்க வேண்டுகோள் சார். நாங்க வந்து ஒரு நிமிஷம் இருங்க. நாங்க தயாரிப்பாளர்கள் எங்களோட நலனுக்காகத்தான் இந்த பாடி இயங்குது. நாங்க இத்தனை பேர் இங்க வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த போராட்டம் நடக்க போகுதுன்னு முதல்ல அறிவிச்சிருக்கோம். இதுவரைக்கும் வந்து சங்கத்தோட நிர்வாகிகள் யாருமே இங்க வரல. அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க. இதை போய் சொல்ல முடியுமா? இது உங்களுக்கு தேவையில்லாது. இல்ல இது உங்களுக்கு இல்ல இது உங்களுக்கு தேவையில்லை. சார், விசால் ஓட்டு போட்டவங்க இங்க வர மாட்டாங்க சார். நடிகர் சங்க தேர்தல் போது சேரன் விஷாலுக்கு எதிராக இதே மாதிரி தான் பேட்டி கொடுத்தாரு. உங்க கூட இருக்கிற இதே நபர்கள் தான் அன்னைக்கு பேட்டி கொடுத்தாங்க. தொடர்ந்து அவங்க மேல வந்து விரோத பக்கம் வாழ்வாதாரம் கெட்டு போகுதுன்னு சொல்றோம். விசாலுக்கு நீங்க இல்ல நீங்க விசாலுக்கு நடிகர் சங்க தேர்தலில் நாங்க வரல சார். நடிகர் சங்க தேர்தல் அவருக்கு பின்னாடி நின்றவங்க வேற ஆளா இருக்கலாம். இந்த தயாரிப்பாளர் சங்க தேர்தல் தயாரிப்பாளர்கள் நிற்கிறோம். உணர்வுபூர்வமா இருக்காங்க. நீங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க சார். சைலன்ஸ் சார். என்னோட வேலை, நான் என்ன பண்றேன், என்னோட போராட்டம் எதற்காக, என் நோக்கம் என்ன பண்றேன்னு சொல்லிட்டேன்.
நான் உள்ளூர் படத்தில் உட்கார போறேன், நீங்க ஒத்துழைங்க. விஷாலுக்கு ஓட்டு போட்டவங்க கூட இங்க இருக்கிறாங்க. தலைவர் விஷால் அவர்களுக்கு கடிதம். தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவர் பதவியை ராஜினாமா செய்வது சம்பந்தமாக தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் தலைவராகிய விஷால் அவர்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் தமிழ் திரைப்பட சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள் 2/12/2017 அன்று ஊடகங்களுக்கு ஒரு முக்கிய செய்தியாக வெளியிட்டுள்ளீர்கள். அந்த செய்தி நீங்கள் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக நிற்கப் போவதாகவும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வதாகவும் அறிவித்திருக்கிறீர்கள். இந்த அறிவிப்பு தயாரிப்பாளர்களாக எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்தது. அந்த அதிர்ச்சிக்கு காரணம் நீங்கள் அரசியல் புகுவதோ ஆர்கே நகர் வேட்பாளராக நிற்பதோ அல்ல. 1230 உறுப்பினர்கள் கொண்ட வருடத்திற்கு 500 கோடி முதலீடு செய்யும் தொழிலாகிய தமிழ் திரைப்படங்களை தயாரிக்கும் தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக இருக்கும் நீங்கள் துளி கூட தயாரிப்பாளர்களின் பிரச்சனையோ அவர்களின் எதிர்காலத்தையோ நினைக்காமல் சிறுபிள்ளைத்தனமாக ஆர்கே நகரில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியிருப்பது ஒட்டுமொத்த தயாரிப்பாளர் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் உங்களை மட்டும் உயர்த்தி கொள்ள இந்த சங்கத்தின் தலைவர் பதவியை பயன்படுத்துகிறீர்கள் என தெரிகிறது. தயாரிப்பாளர் சங்கம் என்பது தயாரிப்பாளர்களும் என்றுமே எந்த அரசாங்கம் பதவிக்கு வருகிறதோ அதை சார்ந்தே இயங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது என்பதை மறுக்க முடியாது. ஏனெனில் திரைத்துறைக்கான மானியங்களாகட்டும், வரி சலுகைகளாகட்டும், வரி குறைப்பாகட்டும், டிக்கெட் விலை நிர்ணயிக்க அனுமதிப்பதாகட்டும், திரைத்துறையின் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும் பைரசி திருட்டு, டிவிடி, ஆன்லைன் பைரசி, கேபிள் டிவி திருட்டு போன்றவற்றை ஒழிப்பதற்கு அரசாங்கத்திற்கு நாம் எடுக்கும் நடவடிக்கைகளாகட்டும் எல்லாவற்றுக்குமே அரசாங்கம் சார்ந்தே இயங்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்படி இருக்க தாங்கள் அவ்வப்போது அரசியல்வாதிகளை, அமைச்சர்களை மிரட்டும் தொனியில் ஊடகங்களில் பேசுவதும் அரசியல் குதிக்கப் போவதாக கொடுக்கும் அறிவிப்புகளும் இப்போது சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதாக அறிவிப்பு ஆகியவை எல்லாம் அனைத்து கட்சிகளின் எதிர்ப்பை சம்பாதிப்பதாகும். எதிர்காலத்தில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தயாரிப்பாளர்களுக்கும் சங்கத்துக்கும் எவ்வித ஒத்துழைப்பும் கொடுக்க முடியாத மறுக்கும் சூழலை உருவாக்கும். இதனால் நமது தயாரிப்பாளர்கள் நிலை மட்டுமல்லாமல் நமது திரையுலகமே ஒட்டுமொத்தமாக முடங்கும், அழியும் நிலைக்கு தள்ளப்படும். தமிழ் திரையுலகம் என்பது வெறும் 1230 தயாரிப்பாளர்கள் மட்டும் அல்ல. அந்த தயாரிப்பாளர்களை நம்பி இருக்கும் 24 சங்கங்களின் தொழிலாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்க உரிமையாளர்கள் என ஆரம்பித்து போஸ்டர் ஒட்டுபவர்கள் வரை சுமார் 10 லட்சம் பேரின் வாழ்க்கை இதில் அடங்கியுள்ளது என்பது உண்மை. இது உங்கள் கவனத்திற்கு வராமல் போனது எப்படி என்பது தெரியவில்லை. மேலும் நீங்கள் இதுவரை, அதாவது தயாரிப்பாளர் சங்க தலைவராக ஆன 8 மாதத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே செய்து முடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் நீங்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதாக சங்கத்தின் வேலைகளை போட்டியிடுவதால் சங்கத்தின் வேலைகளில் கவனம் செலுத்த முடியாது. எனவே தயாரிப்பாளர்கள் அனைவரின் நலனை கருத்தில் கொண்டு உங்கள் இயலாமையை கருத்தில் கொண்டும் தயவு செய்து தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் பதவியை ராஜினாமா செய்யுங்கள் என அனைத்து தயாரிப்பாளர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு நீங்கள் உடனடியாக முடிவெடுக்கவில்லை எனில் உங்கள் மீது அத்துணை தயாரிப்பாளர்கள் சார்பாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்பதை தெரிவிக்கிறோம். நன்றி. அனைத்து தயாரிப்பாளர் சார்பாக சேரன். பெரும்பான்மையான தயாரிப்பாளர்கள் ஆதரவு சார். எல்லா சின்ன தயாரிப்பாளர்களும் பெரும்பான்மையான சினிமா தயாரிப்பாளர் ஆதரவுகள் இதுக்கு இருக்கு. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். இப்போ என்னன்னா, இது வந்து புதுசு இல்லை. விஷால் வந்து ஆர்கே நகரில் நிற்கட்டும், அசோக் நகரில் நிற்கட்டும், கேகே நகரில் நிற்கட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் அவர் வந்து தயாரிப்பாளர் சங்க தலைவரோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு நிற்கட்டும். ஏன்னா தயாரிப்பாளர் சங்கம் என்பது பொதுவானது, அரசியல் சார்பு இல்லாதது, எப்பவுமே அரசாங்கம் சார்ந்தே இயங்க வேண்டியது. இதுக்கு முன்னாடி ராமநாதன் சாரும் சரி, அழகப்பன் சார் தலைவராக இருந்த பொழுது ஆட்சி மாறின உடனே அவங்க, ஆனா அவர் வந்து தயாரிப்பாளர் சங்க தலைவரோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு நிற்கட்டும். ஏன்னா தயாரிப்பாளர் சங்கம் என்பது பொதுவானது, அரசியல் சார்பு இல்லாதது, எப்பவுமே அரசாங்கம் சார்ந்தே இயங்க வேண்டியது. இதுக்கு முன்னாடி ராமநாதன் சாரும் சரி, அழகப்பன் சார் தலைவராக இருந்த பொழுது ஆட்சி மாறின உடனே அவங்க தங்களோட பதவியை ராஜினாமா அன்னைக்கே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அரசாங்கம் சார்ந்த இயங்கணும்னு அவங்க ஒரு கட்சி சார்பானவங்களா இருந்ததுனாலையும். அதனால
முன்னுதாரணம் இருந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து விஷால் இப்படி முதல் நடிகர் சங்கத்தில் இருந்துட்டு அப்புறம் தயாரிப்பாளர் சங்கம் வந்து இப்ப கடைசியில் ஆர்கே நகருக்கு போகும்போது ஒட்டுமொத்த தயாரிப்பாளரோட வாழ்க்கைக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ விஷால் வந்து முதலடியா தயாரிப்பாளர் சங்கத்தை ராஜினாமா செய்யும் வரை நாங்கள் அனைவருமே உள்ளிருப்பு போராட்டம் நடத்த போறோம். எத்தனை நாள் ஆனாலும் உள்ள இருந்து வெளியே வர மாட்டோம். அவர் வந்து ராஜினாமா பண்ணால் ஒழிய இல்லாட்டி வேட்புமனு தாக்கல ராஜினாமா பண்ணிட்டு வேணாம்னு சொல்லிட்டு இங்க வந்து தலைவரா இருக்கட்டும், எங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லட்டும். சார் மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்றதுக்காக தான் இப்ப அரசியல் முதல் தயாரிப்பாளர் இங்க இருக்கிற தயாரிப்பாளர் முதல்ல 8 மாதம் ஆச்சு. இல்ல 8 மாதம் ஆச்சு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்து. 8 மாசமா தயாரிப்பாளர் சங்கத்துல எந்த நல்லதும் நடக்கல, எந்த விதமான வாக்குறுதிகளும் நிறைவேற்றல. அவர் எல்லாமே பொய். அவர் வந்து வெறும் அறிவிப்புகளுக்காகவும் அறிக்கைகளுக்காகவும் பணத்துக்காகவும் தான் வாழ்றார், மீடியாக்களுக்காக வாழ்றார். இங்க வந்து தயாரிப்பாளர்களோட தலைவராக தான் அவர் போய் நிப்பாட்டிக்கிறாரு, அடையாளப்படுத்துகிறார். அந்த அடையாளத்துக்கு நாங்க பலியாக விரும்பல, நாங்க பலியாக மாட்டோம். அவர் இங்கிருந்து ராஜினாமா பண்றதா எங்களோட குறிக்கோள். அரசியல் கட்சிகள் வந்து இந்த விஷால் நிக்கிறதுக்கு பின்னால நிக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து இடையூறு பண்ணுது சார்? நான் ஒண்ணே சொல்றேன், அவர் அரசியல் நிக்கிறத பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை சார். எங்க வாழ்க்கை தான் சார் எங்களுக்கு கவலை. நாங்க வந்து எங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது சார். இன்னைக்கு ஒண்ணு இல்ல சார், 5 வருஷத்துக்கு அப்புறம் 8 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு மானியம் கொடுத்திருக்காங்க. 8 வருஷமா இந்த தமிழ் திரையுலகத்தில் உள்ள எந்த மெம்பர்களையும் அரசு சந்திக்கவே இல்லை. அது காரணம் வந்து வர்றவங்க அரசு சார்பா இயங்குறதுனால யாருமே அவங்களை சந்திக்க விரும்பல. இப்ப இந்த 5 இப்ப கொடுத்திருக்காங்க 8 வருஷத்துக்கு அப்புறம் 146 பேருக்கு மானியம், சின்ன படங்களுக்கு. அப்ப நாளைக்கு இவர் பண்றதுனால அந்த மானியம் கேன்சல் ஆச்சுன்னா மறுபடியும் தயாரிப்பு நிலைமை என்ன? இன்னும் 400 படம் காத்துட்டு அதே நேரத்துல படத்துக்கு சப்சிடி வரலங்க, அத பத்தி அவர் क्वेश्चन கேட்கல. இல்ல இன்னொன்னு வரி குறைப்பு பண்ணிருக்காங்க. இப்ப டிக்கெட்ல வரி குறைப்பு பண்ணிருக்காங்க தமிழ்நாடு அரசு. இந்த பிரச்சனைகளை மறுபடியும் வரியை கொண்டு போய் 18% ஆக்குனாங்கன்னா யார் கட்டுவா? டிக்கெட்டுக்கு யார் பணம் கொடுப்பா? நடிகர் விஷால் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதால் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் மறுக்கப்படும், அதனால் எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று கூறி இயக்குநர் சேரன் பல்வேறு தயாரிப்பாளர்களோடு சேர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். இது குறித்த செய்தியை பிறகு விரிவாக பார்க்கலாம். தொடர்ந்து வரும் செய்திகளை இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம்.